everyone, I am Divya from Enlingua Academy. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா the vocabulary to describe your rainy day. Since previous வீடியோல நம்ம sunny day எப்படி describe பண்ணலாம்ன்றது பார்த்தோம். So அது followed by that we are trying to teach you the words to describe your rainy day. So ஒரு rainy day அப்படினு சொல்லும்போது we can use words in different ways. For example, நம்ம அந்த rain ஓட intensity பத்தி நம்ம சொல்லலாம். Second வந்துட்டு அந்த rain ஓட sound நம்ம describe பண்ணலாம். Third வந்துட்டு நம்மளுக்கு எப்படி அந்த rain feel ஆச்சு அப்படின்றத நம்ம சொல்லலாம். So first வந்துட்டு we'll describe the intensity of the rain. For example, you can use words like drizzling என்ற word நீங்க யூஸ் பண்ணலாம். Followed by that you can use the word like tranquil, torrential, pelting and cloudburst. ஸோ இதெல்லாமே ரெயினோட இன்டென்சிட்டி எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதோ அதை மாதிரி இந்த வேர்ட்ஸோட யூசேஜும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிஸ்லிங் அப்படின்றது ரொம்ப மைல்டான ஒரு ரெயின், தூரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில், அதுக்கு எக்ஸாக்ட் ஈக்குவலண்ட் தான் ட்ரிஸ்லிங். ஸோ இட் வாஸ் ட்ரிஸ்லிங் எஸ்டர்டே அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட் வேர்டு வந்துட்டு ட்ராங்குவல். ட்ராங்குவல் வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ரெயின். ட்ரிஸ்லிங்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப். For example, I like to enjoy a tranquil rain. ஓகேங்களா, இந்த ப்ளசண்ட்டான ரெயினை வந்துட்டு என்ஜாய் பண்ண எனக்கு பிடிக்கும் அப்படின்றது. தேர்டு வந்து டொரென்ஷியல். டொரென்ஷியல் வந்துட்டு வெரி ஹெவி ரெயின், ரொம்ப அதிகப்படியான ஒரு மழை அப்படின்றது தான் வந்து டொரென்ஷியல், which can usually cause flood. For example, a torrential rain last month caused flood in Chennai. நெக்ஸ்ட் வேர்டு வந்து பெல்ட்டிங். பெல்ட்டிங் அப்படின்றது விச் இஸ் லைக் ரொம்ப ஹார்டாக ஹிட் ஆகிறது. அந்த மழை வந்து நம்ம மேலே படும்போது நம்மளுக்கு வலிக்கும் சில டைம் வந்துட்டு. தட் இஸ் கால்டு பெல்ட்டிங். இட் வாஸ் அ பெல்ட்டிங் ரெயின் ஹிட் த கார்ஸ் டேஷ்போர்ட். ஓகே, த லாஸ்ட் வேர்ட் இஸ் கிளவுட் பஸ்ட். கிளவுட் பஸ்ட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் ரெயின். நம்ம போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு மழை பெய்யும் இல்லைங்களா, அதுதான் வந்து கிளவுட் பஸ்ட். ஸோ அ சடன் கிளவுட் பஸ்ட் மேட் எவ்ரி ஒன் டு ரன் ஃபார் அ ஷெல்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீல் டாக் அபவுட் த சவுண்ட் ஆஃப் த ரெயின். ஸோ ஒரு மழை பெய்யும் போது டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வந்து மேக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரெயின் ட்ராப் விழும் இல்லைங்களா, அதை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னா பிளிங்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெயின் ட்ராப் ஃபஸ்ட்டு விழுங்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு சவுண்டு வரும்ல, ஸோ அந்த சவுண்டு தான் வந்து பிளிங்க் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் யூஸ்வலி தண்ட்ரஸ். தண்ட்ரஸ் அப்படின்னா இடியோட ஒரு மழை பெய்யும் போது வந்து யூ கேன் யூஸ் த வேர்ட் தண்ட்ரஸ். இட் இஸ் லைக் ரஸ்லிங். ரஸ்லிங் அப்படின்றது மழை பெய்யும் போது இந்த லீவ்ஸ் எல்லாம் மூவ் ஆகும்ல, அந்த சவுண்டுக்கு பேர் தான் வந்து ரஸ்லிங் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ட்ரென்ச்ட் அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரென்ச்டு அப்படின்னா மழையினால் நம்ம நனைஞ்சு போயிடுவோம் இல்லைங்களா. யூஸ்வலி நம்ம அந்த டேர்மை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா வெட், ஐ காட் வெட் அப்படின்றது சொல்லுவோம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். யூ ஷுட் யூஸ் த வேர்ட் லைக் ஐ காட் ட்ரென்ச்ட் எஸ்டர்டே அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில் டு த போன். சில்டு டு த போன் இட்ஸ் நத்திங் பட் நம்மளுக்கு சில டைம் ரொம்ப குளிரும்ல மழையில் நனைஞ்சதுக்கப்புறமா, என்னோடய போன் எல்லாம் குளிருதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா சில்டு டு த போன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வேர்டு வந்து சாகி. மழை பெஞ்சு நம்ம ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு ரொம்ப ஹெவியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல ட்ரெஸ் வந்துட்டு, ஸோ அந்த வேர்டை வந்து நீங்கள் சாகி அப்படின்ற டேர்ம் மூலியமாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். I hope this video is helping you to describe your rainy day effectively. Thanks for watching this video.